இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ளஸ் டூ ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 9 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷனில் எக்ஸசைஸ் 9.1 தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ரீமான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வணக்கம். ஸோ ஃபைண்ட் அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 9.1 தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் அண்ட் அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் ஓவர் 1 to 1.5 2 minus x dx by applying the midpoint rule அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. given partition நமக்கு அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இது ரீமான் சம்மில் வந்து நம்ம போட போகிறோம். சரிங்களா? அப்போது the midpoint rule for ரீமான் சம் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா s is equal to f of x0 plus x1 divided by 2. இதிலிருந்து f of x1 plus x2 divided by 2 இந்த அப்படியே கண்டினியூவாக போயிருந்து எதில் வந்து முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா f of xn minus 1 plus f of plus xn whole divided by 2. மிட் பாயிண்ட் நமக்கு தெரியும் x1 plus x2 by 2 இல்லைங்களா? அந்த மாதிரி ஆவரேஜ். ஸோ அந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் இன்ட்டு என்ன எழுதுனா டெல்டா எக்ஸ். இப்போ நம்மளுக்கு x0 எது x1 எது அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு x0னாலும் சரி ஏனாலும் சரி அது வந்து 1 தான். சரிங்களா? x1னா 1.1, x2 அப்படின்னு சொன்னீங்கன்னா 1.2, x3 அப்படின்னு சொன்னீங்கன்னா 1.3, x4 அப்படின்னு சொன்னீங்கன்னா 1.4, x5 சொன்னாலும் சரி bன்னு சொன்னாலும் சரி தட் இஸ் என்ன ஆயிடுச்சு 1.5. அப்போ நமக்கு இங்கே டெல்டா எக்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ n நம்ம கண்டுபிடிக்கணும். n வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன். ஸோ வந்து இது வந்து 5. சரிங்களா? பார்ட்டிஷனில் நம்மளுக்கு 5 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ டெல்டா எக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா b மைனஸ் ஏ டிவைட் பை en. ஸோ பின்னா 1.5 மைனஸ் இது வந்து 1 டிவைட் பை 5. இப்போ 0.5 டிவைட் பை 5 தட் இஸ் ஈக்குவல் டு 0.1. இது நம்மளுக்கு தேவையான டெல்டா எக்ஸ். இப்போ நம்மளுக்கு தேவையான f of x அப்படின்னு எடுக்க போகிறோம். f of x அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 minus x. இதை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? 2 minus x. நம்ம ஒவ்வொரு இன்டர்வலாக நம்மளுக்கு தேவையான சம் எடுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ரெக்வயர்ட் சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா f of இதுலேருந்து எது வரும் அப்படின்னா x0 x1 divided by 2 plus f of x1 plus x2 divided by 2 அப்படியே எக்ஸட்ரா போயிட்டு f of x4 plus x5 divided by 2 இதில் முடியணும் into delta x. சரிங்களா? சரி, நம்மளுக்கு வந்து 5 தான் இருக்குது. x பார்ட்டிஷன் வந்து 5 பார்ட்டிஷன் அப்படின்னால அப் டு x5 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டுங்களா? சரி, இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் நான் ஷார்ட்டாக போட போகிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் அப்ளை பண்ணுறேன். f of x0 plus x1 divided by 2. x0 அப்படின்னு சொன்னால் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாருங்க. x0னா 1. ஸோ 1.1 ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 2.1 டிவைட் பை 2. ஸோ இந்த 2.1 டிவைட் பை 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து f of 1.05. இதை 2 மைனஸ் 1.05 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.95. சரிங்களா? இதே போல் நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதுக்கடுத்தது f of x1 plus x2 divided by 2. இப்போ x1 x2 அப்படின்னு ஆட் பண்ணும்போது 1, அதுக்கடுத்து 1.1 1.2. சரிங்களா? 1.1 1.2 அப்படின்னு சொல்லிங்கன்னா நம்மளுக்கு வந்து 2.3 நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 2.3 டிவைட் பை 2. ஸோ இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.15. ஸோ இது 2 மைனஸ் 1.15 அப்படின்னு எடுத்தீங்கன்னா 0.85. அதுக்கடுத்து f of x2 plus x3 divided by 2. x2 x3னா இரண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு 2.5 கிடைக்கும். இந்த 2.5 2ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி f of 1.25 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும்.
ஸோ 2 மைனஸ் 1.25 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.75. இந்த வித்தியாசத்தை பார்த்துட்டே வாங்க, அப்படியே ரொம்ப குறைஞ்சிட்டு தான் வருது. அதுக்கடுத்து f of x3 plus x4 divided by 2. அப்போ x3 and x4 ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 2.7. ஸோ இங்கே f of உங்களுக்கு 2.7 அப்படின்னு சொன்னால் 1.35. அப்போ 2 மைனஸ் 1.35 அப்படின்னு சொல்லும்போது 0.65. அப்படியே இந்த 10 டிஃப்ரென்ஸ் குறைஞ்சிட்டு வருது பாருங்கள். x4 இங்கே x5 டிவைட் பை 2. இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா x4 x5 ஆட் பண்ணுறீங்க. 1.4 1.5னா 2.9 டிவைட் பை 2. இது ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாங்க. 1 அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுங்கள், 2 இன்க்ரீஸ் பண்ணுங்கள், 5 அப்படின்னு சொல்லிட்டு f ஆஃப் இங்கேயும் அதே போல தான். ஸோ 2 மைனஸ் 1.45 அப்படின்னு சொன்னால் 0.55. ஸோ என்னோட வசதிக்காக நான் இங்கேயே சம் பண்ணிக்கிறேன். இதை சம் பண்ணிங்கன்னா எங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 3.75 அப்படி கிடைக்கும். சரிங்களா? therefore s is equal to f of x0 plus x1 divided by 2 இருந்து f of x1 plus x4 இது x5 divided by 2 into delta x அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து 3.75, இதோட வேல்யூ 0.1. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.375. இதே நமக்கு தேவையான மிட் பாயிண்ட் ரூல் வழியாக கண்டுபிடிக்கக்கூடிய சம். சரிங்களா?